சனி வக்ர பயிற்சி, விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம். இந்த விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர பலன் எப்படி இருக்கும்? ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் வக்ரமாகிறார். இது யாரோட நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார்னாக்கா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திராதிபதி புதன், 8ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி, அதாவது அஷ்டமாதிபதியோட நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் வக்ரமாகிறது நன்மையா? இன்னொன்று, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும் வருவார் வக்ரமாகி. இந்த 2 நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். அந்த உத்திரட்டாதி நட்சத்திராதிபதி சனி பகவான், அவர் 3-4 கூடிய கிரகம். இந்த விருச்சிக ராசிக்கு 2 நட்சத்திரத்திலையும் வக்ரமாகக்கூடிய காலத்தில் வக்ரமாகக்கூடிய கிரகம் நன்மை செய்யக்கூடிய கிரகமா அப்படின்னாக்கா நன்மை செய்யக்கூடிய கிரகம் கிடையாது. அந்த நட்சத்திரமும் நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் கிடையாது. ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானம் 5 கூடிய இடத்துல 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு அந்த வக்ரமாகக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ஏன் குரு பார்வை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, குரு பார்வை ஆல்ரெடி இருக்குது இந்த சனி வக்ரமாகக்கூடிய டைமில். அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 2023 விருச்சிக ராசிக்கு நிறைய கஷ்டத்து மேலே கஷ்டம். 24, 25, 26 வரைக்கும் கஷ்டப்பட்டாச்சு. இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அருமையான டைம் சொல்லலாம். குருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்குது, முயற்சி ஸ்தானத்துக்கு இருக்குது, 5ஆம் இடத்துக்கு இருக்குது. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ இப்போ வளர்ச்சிகளை கொடுக்கும். இப்போ சனி பகவான் வக்கரமாகும் போது நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கணும். அந்த ப்ராப்ளத்தை கொடுக்காம தடுக்கிறது இந்த குருடைய பார்வை. இந்த குரு பார்வை இருக்கிற வரைக்கும் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னதான் இருந்தாலும் இந்த மீனராசியில் அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திராதிபதி அங்கே இருந்தால், அதாவது சனி பகவானோ புதன் பகவானோ உங்கள் சுய ஜாதகத்தில் இல்லை சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புதன் இல்லைனா சனி இருந்தால் 3, 7, 10ஆம் இடத்துல, அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சனியோட பார்வை பதியுது. அந்த இடத்துல இந்த புதனோ சனியோ இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ புதனோ சனியோ இல்லை, லக்னத்துக்கு வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தாலும் இந்த வேலை ரீதியாக கொஞ்சம் சிக்கலை கொடுக்கலாம். வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு 4 கூடிய கிரகம் இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல இருந்தாலும் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது அந்த வேலை பிரச்சனை கூட உங்களுக்கு சுமூகமாக முடியும், உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும், நல்ல ஒரு முடிவுகளாக இருக்கும், நல்ல ஒரு வேலையாக இருக்கும், அது நல்ல பேரு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குருவுடைய பார்வையினால் உங்களுக்கு சிறப்பு. இப்போ தசாபுத்தி படி இந்த விருச்சிக ராசிக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தோமானால், அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியுடைய நட்சத்திரம். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் 19 வருடம். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 வருடங்கள் வரைக்கும் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். இப்போ 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 வருடங்கள் சனி மகா தசை அப்படிங்கிறது இருப்பு இருக்கும். அதன் பிறகு தான் புதன் தசை ஆரம்பிக்கும். இப்போ புதன் தசை அப்படிங்கிறது என்னென்னா, முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 17 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். இப்போ 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம்னாக்கா 10 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 வயசோட இந்த புதன் தசை அப்படிங்கிறது முடியும். இது அஷ்டமாதிபதியோட தசை. புதன் தசை அப்படிங்கிறது 16 வயசுலேருந்து 20, 22 வயசு வரைக்கும். எப்படி என்னோட கணக்குப்படி நான் அந்த படிக்கிற காலகட்டத்தில் எடுப்பேன். அந்த டைமில் புதன் தசை நடக்குது. புதன் தசை உங்களுக்கு நன்மை செய்யுமா? 8ஆம் அதிபதி தசை இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியுடைய நட்சத்திரம். சனியுடைய நட்சத்திரத்துக்கு புதன் நன்மை செய்வாரா? அப்படி கிடையாது. இந்த ராசிக்கு புதன் என்ன வீட்டுக்கு வரார்? 8ஆம் அதிபதியாக வரார், அஷ்டமாதிபதி. அப்போது அஷ்டமாதிபதியோட தசை இதே லக்னமாக வந்தால் இந்த தசைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கும். எல்லாருக்கும் நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. இந்த புதன் மறைமுக சுப தொடர்பு, இன்னொன்று 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு. இப்படியே தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் புதன் சுக்கிரன்லாம் ஒன்றா சுற்றிட்டே இருக்கும். ஒன்று வக்கரமாவார், இல்லை சூரியனோட போய் அஸ்தங்கமாயிடுவார். அது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 3, 6, 10, 11 வந்துட்டான்னு வச்சிங்களேன், பிறப்பு ஜாதகத்தில் அந்த தசை கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது. அப்போ படிக்கிற காலகட்டத்தில் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா எப்படியோ தப்பிச்சிடலாம். அப்படி கஷ்டத்தை கொடுக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதி தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பார்வை சுக்கிரனுக்கு இருந்தால் நிறைய அவமானப்படுத்தும், நிறைய அசிங்கப்படுத்தும். அதாவது எப்போனாக்கா இது மாதிரி வயது காலகட்டத்தில் இந்த தசையில் மட்டும் இல்லை,
இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலத்துலேயும் சரி, இந்த குரு வக்கரமாகக்கூடிய காலத்தில் இது மாதிரியான காலத்தில் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரும். இன்னொன்று வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் அது மாதிரி வரும். அப்பா அம்மாவுக்கு அகென்ஸ்டாக போகிறது, கெட்ட பேர் எடுத்து கொடுக்கறது, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது, இதெல்லாம் வந்து இது மாதிரியான டைம்களில் தான் நடக்கும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உஷாராக இருந்துக்கணும். இப்போ அது மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை லவ் அது மாதிரியெல்லாம் போகாமல் படிப்பில் மட்டுமே கவனத்தை வச்சு படிக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் பேட் டைம்னாக்கா அது லவ் கூட ஒரு பேட் டைம் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று பழக்க வழக்கங்கள் மாறிச்சுனாவே, அப்பா அம்மா பேச்சு கேட்காம ஒரு விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னாவே அது ஒரு பேட் டைம். இது பேட் டைம் இப்போ மட்டும் இல்லை, பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த தசைகள் சரியில்லைனாக்கா இப்போவே அது காலவாரி விட்டுரும், அதாவது வழி மாற்றி விட்டுரும். அந்த தசைகள் சரியில்லாத இப்போவே வந்து சிம்டம்ஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா படிப்பில் கவனத்தை வச்சு படிக்கணும். உங்களுடைய வாரிசுகள் வந்து அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் வழி தவறி போகிறாங்கன்னா அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறது உங்களோட கடமை. இப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் 25, 22 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. டெக்னாலஜி காலம், வளர்ச்சிகள் நிறைய கொடுத்துட்டே இருக்குது. அதுக்குண்டான வேலைவாய்ப்பை கன்ஃபார்மாக கொடுக்கும். நிறைய மக்கள் தொகை அதிகமான கூட இயற்கை, அதாவது வந்து நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வேலையை கொடுக்கும். கடவுள் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த கிரகங்கள் நமக்கு வேலையை கொடுக்கும், பொருளாதாரத்தை கொடுக்கும். அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். படிச்சிட்டிங்கனாக்கா மூட நம்பிக்கைக்குள்ளே போக மாட்டீங்க, தவறான முடிவு எடுக்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படிச்சிடுங்க. இதுக்கெல்லாம் வந்து ராசி நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தரீங்கன்னு வச்சிங்கன்னா வேலை கிடைக்கும் இந்த புதன் தசையில். இப்போ சனி வக்கர காலத்தில் வேலை வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ குரு பயிற்சியாகி கூட நடந்திருக்காது, ஆனால் இப்போ நடக்கும். இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னொன்று வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் உள்ளூர்லேயே வேலை தேடுவீங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்களா, எல்லாத்துலேயும் சக்ஸஸை கொடுக்கக்கூடிய டைம். சனி வக்கரமாகறதெல்லாம் இன்னும் பெருசாக உங்களுக்கு கெடுபலங்கள் கொடுக்காது. கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்குது, சனி பகவானும் நல்லா தான் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. பெரிய கெடுபலங்கள் கொடுக்காது. அது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். வக்கரமானா கூட பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ திருமணம் சக்ஸஸை கொடுக்கும். திருமண வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எதுவாக இருந்தாலும் சரி இப்போ நடத்தலாம், திருமணம் நடத்தலாம். திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து நெருக்கடிகள்லாம் கொடுக்குதுனாக்கா அது பரவாயில்ல, அதெல்லாம் கிளியர் ஆகிடும். கடன் பிரச்சனை கிளியர் ஆகும். மன உளைச்சலேருந்து வெளியே வருவீங்க. இன்னொன்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்குது, அதுவே சிறப்பு. நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. ஒரு சில பேர் வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அஷ்டமாதிபதி தசை தான், நிறைய கஷ்டத்தை சொல்ல முடியாது. இது உங்கள் சுய ஜாதகத்தில் கஷ்டப்பட்டுன்னு வரீங்கன்னா உசாராக பண்ணுங்கள், அவ்வளோதான். ஏன்னா கோச்சாரம் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அடுத்து கேது தசை. கேது தசை வந்து அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 35லேருந்து 42 வரைக்கும், 2 அல்லது 3ஆம் பாதம் 28 to 35, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 20 to 27. இப்போ கேது தசை. இந்த கேது உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ கேது தசை சரியில்லை, நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அது இருக்கிற இடம் எங்கே இருக்கோ, எந்த வீட்டதிபதியோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை தான் அது கொடுக்கும். இப்போ புதனோட வீட்டில் இருந்தான்னு வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துன்னு வரும். எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, லாபஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, இல்லை புதனோட வீடு 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இன்னொன்று சனியோட வீட்டில் இருந்தாலும் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வருவீங்க. இப்போ யோகாதிபதி வீட்டில் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த கேது பகவானுக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு. இதுதான் வந்து அடிப்படை விதி. இப்போ கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த கேது தசை நிறைய ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டே வரும். இதில் வந்து எப்படி சமாளிக்கணும்? இப்போ குரு பார்வை இருக்குது, ஓகே, குரு நல்லா இருக்குது கோச்சார ரீதியாக, ஏதோ வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கோம், நீங்கள் எதிர்பார்ப்பீங்க வேலை நல்லா கிடைக்கணும் அப்படின்ட்டு, அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இல்லை இடமாற்றங்களுக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, எல்லாமே கொஞ்சம் தடையாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சுபத்துவமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே அப்படியே நார்மலாக போகும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அந்த கேது தசையில் திருமண வயசில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதை தள்ளி போடுறது நல்லது. இல்லைனா சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணுங்கள். அது கூட சனி வீட்டில் இருந்தால் திருமணம் பண்ணாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல இருந்தால் கூட திருமணங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். திருமணங்கிறது கொஞ்சம் தள்ளி போகும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பு இந்த கேது தசையில். இது வந்து 20 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் வருது. திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய வயசில் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். சனி வக்ரம் வேலையில் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரதசை. சுக்கிரன் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 42 to 62, 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 35 to 55, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 to 47.
அப்போ 27 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் வருது இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது. சுக்கிரன் 7ஆம் அதிபதி, விரையாதிபதி. இவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், மறையாமல் இருக்கணும். எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி இவருக்கு ஆட்சி உச்சத்தில் இருக்கணும், மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த சுக்கிர தசைங்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு நியூட்ரல். 7, 12 நான் எப்படி இருக்கணும் அந்த பலன்களை நான் கொடுப்பேன் அப்படின்வார். சூப்பராக இருந்தான்னு வச்சிங்களேன், அவ்வளோ, அதாவது மறைமுக சுப தொடர்பு இல்லைனாக்கா யோகம் செய்யக்கூடிய வீடு, யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தார்னா அவ்வளோ யோகத்தை கொடுத்துரும். இருக்கிறத அப்படியே கொடுப்பார். அது மாதிரி தான் அந்த சுக்கிரன். லக்ன யோகராக வந்துட்டா இன்னும் சிறப்பு. வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு மறைமுக சுப தொடர்பு இருந்தாலும் இன்னும் சிறப்பு. அது மாதிரி இப்போ கும்ப லக்னம், இன்னொன்று மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், இந்த 4 லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை ப்ராப்ளம் கண்டிப்பாக போயிட்டுருக்கோம். வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம். அது எல்லாமே இப்போ தீர்வுக்கு வரும். ஒன்று வேலை போனால் வேலை கிடைக்கும், இல்லைனாக்கா வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். 2024க்கு பிறகு இல்லைனா 25ல் ஒரு சில பேருக்கு வந்து மேலதிகாரி மாறி இருப்பாங்க. அந்த 25லேருந்து நிறைய ப்ராப்ளத்தை பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் ஸ்ட்ரகிள்லேயே போயிட்டுருக்கு. இப்போது வேலை கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும், கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி அந்த வேலை போகணும் அப்படின்றத பார்த்துங்க. முடிஞ்ச அளவு வேலை விடாமல் பார்த்துங்க. வேலை அவ்வளோ போக சொல்லிட்டா பரவாயில்ல, உடனே வேலை கிடைக்கும். இல்லைனாக்கா நீங்கள் வந்து வேலை சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை சேஞ்சஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த டைமுங்கிறது கொஞ்சம் மாற்றத்தை எடுத்துக்கலாம். தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குடுக்கல் வாங்கல், இந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் பரவாயில்ல, நல்லபடியாக போயிட்டுருக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா குரு நல்லா இருக்கார். இப்போ தான் வந்து பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக போகும். உங்களுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னாக்கா கொஞ்சம் தாழ்ந்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளும் இந்த ராசிக்கு யோக தசைகள் தான். அதனால தான் நான் சேர்த்து சொல்லிடுறேன், எல்லாமே ரிப்பீட்டட் வார்த்தை வரக்கூடாதுன்றதுனால. இது வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 62 to 85, சென்ட்ரு பகுதி அதாவது 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம்னா 55 to 79, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 47 to 70. எப்படி பார்த்தாலும் 47 வயசுலேருந்து 85 வயசுக்குள்ளே தான் வருது. இது சூரிய சந்திர செவ்வாய் தசைகள். இது நல்லாவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 3 தசைகளும் சிறப்பு. சனி பகவான் வக்கரமாகறாருன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு உண்டு, வேலை மாற்றங்கள் ஒரு சில பேருக்கு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றங்கள், எதிர்பார்த்த வேலை மாற்றங்கள், வேலை பிரச்சனைலாம் வராது. யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை வரும் அப்படின்னா, மீன ராசியில் சூரியன், செவ்வாய், இந்த சுக்கிரன், அது மாதிரி இன்னொன்று வந்து புதன் அந்த நட்சத்திராதிபதி, இன்னொன்று சனியை உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால், சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா ரிஷபத்தில், இன்னொன்று கன்னி ராசியில், இன்னொன்று தனுசு ராசியில். இந்த 3 இடங்கள் ப்ளஸ் வந்து சனி இருக்கக்கூடிய இடம், இந்த 4 இடங்களில் இந்த தசா நடத்தக்கூடிய கிரகம் அப்படி இல்லைனாக்கா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா அது வேலை மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும், வேலையில் சிக்கலை கொடுக்கும். இது தவிர்த்து வேற எந்த கிரகம் இருந்தாலும், இந்த பார்வையில் எந்த கிரகம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கும், தசையும் நல்லாயிருக்கும், குடும்ப வளர்ச்சி நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். இப்போ வீடு கட்டணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது கட்டலாம். இடம் வாங்கணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது வாங்கலாம். இன்னொன்று வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை தீரும். குறிப்பாக பணம் வரல அப்படின்னாக்கா இப்போ வரும். பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த டைம் முயற்சி பண்ணுறதுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்கள், அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புனி ஸ்தானத்தில் குரு பார்வையில் இந்த சனி வக்ரமாகிறார். நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார். நன்றி.